இஸ்ரேல் ஈரானுடைய அணுசக்தி ஆராய்ச்சி நிலையத்தின் மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு. அது ஈரான் ஏன் மறைக்கிறாங்க அந்த விஷயத்தை அப்படிங்கிற விஷயம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய சில காரணங்கள். இட்டாலியில் இருக்கக்கூடிய 3 ஸ்டார் ஹோட்டலில் இஸ்ரேல்காரங்க தங்கக்கூடாது அப்படின்னு அவங்க போட்டிருக்கக்கூடிய உத்தரவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? சவுத் ஆப்பிரிக்காவில் மைனிங் சுரங்க தொழிலாளர்கள் அதிகமாக தங்கத்தை திருடுறாங்களாமே, அந்த விஷயம் பெரிய அளவில் பூதாகரமாக பேசப்படுதே, அதை பற்றி விவரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதையும் பார்க்கலாம். அதோடு சேர்த்து துளசி அப்படிங்கிற அந்த பெயர் அமெரிக்காவில் மட்டுமல்ல, இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பேராக மாறி இருக்கு. அவங்க ஒரு இந்தியன் இந்து அப்படிங்கிறாங்களே, அமெரிக்காவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு காரணமான ஒரு நபர் துளசி அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் ஏன் அவங்கள பிக் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஜெர்மனி ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மணி நேரம் புட்டினும் ஜெர்மனியினுடைய சான்சலரும் பேசி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு சுரங்கத்தை தோன்றது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த வகையில் சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. அந்த நாட்டில் தங்கத்தை தோன்றதுக்கான வேலையை செய்கிறாங்க. அப்போது நிறைய தங்கங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வெளிநாடுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது எல்லாருமே உலகம் அறிந்த ஒரு செய்தி. அறியாத செய்தி என்ன அப்படின்னா, இல்லீகல் மைக்ரேஷன் அப்படிம்பாங்க. அந்த வகையில் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நபர்கள் இந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சுரங்கங்களை தேடி வர்றாங்க. அதுவும் ஏற்கனவே தோண்டப்பட்ட சுரங்கங்களில் அவங்க சில தங்க சுவடுகள் இருக்கும்ல, அதில் சின்ன சின்ன பொருட்கள் மிச்ச மீதி இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணி அதன் மூலிமா காசு பார்க்கலான்னு சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட்டு அதை அஃபீஷியலாக செஞ்சு பெரிய அளவிலான தங்கத்தை எடுக்கிறாங்க. அப்போது அந்த சுரங்கத்துக்குள்ளே கொஞ்சம் மிச்ச மீதி இருக்கும் இல்லையா? இந்த யானை சாப்பிட்டது போக கொஞ்சோண்டு மீதி இருக்கக்கூடியது எறும்புக்கு ஆகும், அது பெரிய உணவு எறும்புக்கு அப்படிங்கிற கதையாக தான் இந்த மைனிங் தொழிலாளர்கள் வேறு பக்கத்து கண்ட்ரியிலேருந்து சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சுரங்கங்களில் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இதை சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்டு இதை அவங்கள தடுத்து பார்த்துச்சு, நிறுத்தி பார்த்துச்சு. சுரங்கங்களை இவங்களை தடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, சுரங்கத்துக்கு உள்ளே போன அந்த தொழிலாளர்களோடு சேர்த்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போடுறாங்க. அந்த ப்ராஜெக்டினுடைய பேர் க்ளோஸ்டு தி ஹோல் அப்படிங்கிறது தான். நீ உள்ளுக்குள்ளே சுரங்கத்துக்குள்ளே அந்த நபர்கள் திருடுறாங்க அப்படிங்கிறது தெரியுதான். ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அவங்களுக்கு சோறு போடுறதுக்கெலாம் எங்களால் முடியாது. அதனால க்ளோஸ்டு தி ஹோல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்குறாங்க. சுரங்கத்தை அப்படியே மூடிடுறது. அந்த மனிதர்கள் இருக்காங்க, அந்த மனிதர்களோடு சேர்த்து வச்சு அந்த சுரங்கத்தை மூடிடலாம் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ க்ளோஸ் த ஹோல் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அந்த சுரங்கங்கள் எல்லாத்தையும் மூடுவதற்கான வேலையை செய்கிறாங்க. இதுதான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு செயல். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இந்த முடிவை மாற்றிக்கணும் அப்படின்னு உலகின் பல்வேறு நாடுகள் கோரிக்கை விடுக்கிறாங்க. ஈரானுடைய லெட்டர் ஒன்று இப்போது சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பை கொலை செய்வதற்கான முயற்சியில் நாங்கள் இனிமேல் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு அக்டோபர் மாதம் 14 அவங்க எழுதி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு தான் யூஎஸில் இருந்து ரிப்போர்ட்டாக வெளியாகிருக்கு. அவங்க ஈரான் ஏன் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி அமெரிக்கா கேட்டாங்கன்னா அவங்க லெட்ரு ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. 2வது, ட்ரம்ப்பை கொல்லுவதற்கு 2 முறை முயற்சி நடந்தது. 3வதாகவும் சில முயற்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை கணிச்சிருந்தாங்க. அந்த வகையில் ட்ரம்ப்புக்கு பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க. ஸோ ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர், அமெரிக்காவினுடைய அதிபர் வேட்பாளராக அப்போ இருந்தவர் அவர். ஸோ அந்த டயத்தில் அவருடைய காது பென்சில்வேனியாவில் கிழிஞ்சு ஓடுன காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் ஈரான் தான். சைபர் வார் நடக்கிறது, ஈரான் தான் நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரியான புகார்லாம் அமெரிக்காவிலிருந்து வெளியாகிருந்தது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான உளவுத்துறை சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். அந்த வகையில்
ஜோ பைடன் தலைமையிலான ஜனநாயக கட்சி ஈரானுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் ஒரு லெட்டர் வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள், ஒரு வாக்குறுதி கொடுங்க, அப்படின்னா தான் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அப்போவே ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஈரான் எழுதிய லெட்டர் ட்ரம்பின் மீது இனிமேல் நாங்கள் கொலை செய்வதற்கான எந்த முயற்சியும் அவர் மீது எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை ஈரான் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் இப்போது சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏன் அதை வெளியில் விட்டுருக்காங்க அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் அதிபர் ஆகிட்டார். அப்போது ட்ரம்ப்பை கொல்லுவதற்கு ஈரான் ஏற்கனவே முயற்சி செய்ததால் தான் அதை ஒத்துக்கொண்டு அடுத்த ஸ்டெப்பை அவங்க லெட்டராக சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ ஒரு பெரிய வாருக்கான அத்தியாயம் தான் இந்த லெட்ரு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஈரான் 2003 இருந்தே அமர் நியூக் வெப்பன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பழைய கதை. ஆனால் அதை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லாமலே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அணு ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குல்ல, அது எந்த பிளேஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு IAEA உள்ளிட்ட அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்கல. இப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதல் வந்து ஈரான் மேலே நடத்துனாங்க அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி. பதிலுக்கு இன்னும் ஈரான் சைட்லேருந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்கல. இது இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். அந்த அக்டோபர் 26ஆம் தேதி தன்னுடைய எந்த இலக்கை நாங்கள் தாக்கணும்னு நினச்சோமோ அதை செஞ்சு முடிச்சிட்டோன்னு இஸ்ரேல் சொன்னாங்கல்ல, அது எந்த இலக்கு அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டு தான் இப்போ வெளியாயிருக்கு. ஈரானுடைய மிக முக்கியமான அணுசக்தி ஆராய்ச்சி நிலையத்தின் மீது அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த இடத்தினுடைய பேர் வந்து முதற்கொண்டு ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. டெக்ரான்லேருந்து சரியாக 20 கிலோமீட்டர் தொலைவில் பார்ச்சின் அப்படிங்கிற இராணுவ தளம் இருக்குது. அதில் டாலிகான் 2 அப்படின்னு அந்த இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது சேட்டலைட் இமேஜ் வந்து கவர் பண்ணி அதை இமேஜாக எடுத்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தளத்தின் மீது தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டு தான் இது. ஸோ பதிலுக்கு இப்போ ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இட்டாலி தொடர்ச்சியாக இஸ்ரேலை பலமுறை எச்சரிச்சிருக்கு. இட்டாலியினுடைய மெலோனி வந்து காசா மக்களுக்காக பலமுறை குரல் கொடுத்திருக்கிறார், எய்டு பொருட்களை கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் வந்து இட்டாலியில் இருக்கக்கூடிய 3 டாப் மோஸ்ட் லீடிங்கில் இருப்பாங்கல்ல 3 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸ், அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடியவங்க ஹெட் பொசிஷனில் இருக்கிறவங்க இப்போது ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. யாராவது இஸ்ரேலுடைய ஐடி கார்டோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரூம் கொடுக்காதீங்க அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் டாக்காக போயிட்டுருக்கு. நீ தங்குவதற்கான இடம் அப்படிங்கிறது உனக்கு இட்டாலியில் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த மறைமுக அறிவிப்பு. ஸோ இதை கேட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் வந்து தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. நீ என்னன்னாலும் போராட்டம் பண்ணிக்கோ, இது நவீன தீண்டாமை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து நீங்கள்லாம் ஒரு இனப்படுகொலையாளர், வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படிங்கிறது தான் உலகம் முழுவதும் இப்போது இஸ்ரேலியர்களை பற்றிய ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. முன்னாடிலாம் அது தெரியாது, ஹிட்லரை மட்டுமே குற்றம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ இஸ்ரேலியர்காரங்க யார், ஜியோனிஸ்ட்னா யார், யூதர்கள்னா யாருன்னு உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து மோசமானவங்க, இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி இட்டாலி புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அந்த 3 ஹோட்டல் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விசேஷ தகவலை மக்களுக்கு சொல்லணும். துளசி கபர்ட் தேசிய புலனாய்வு இயக்குநராக அமெரிக்காவில் ஒரு மிக உயர்ந்த பதவி, கிட்டத்தட்ட 25 உளவு அமைப்புகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு, ஒட்டுமொத்த உலகத்தையுமே இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த துளசி அப்படிங்கிற ஒரு இந்து பெண்ணுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அமெரிக்காவிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ட்ரம்ப் வந்து யாரை தோக்கடிச்சார்னா ஒரு பெண்மணியை தோக்கடிச்சார். அதே நேரத்தில் 2 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தன்னுடைய அமைச்சரவையில். அது மிக முக்கியமான 2 பெண்கள் தான். அதுவும் ஏற்கனவே அவங்கள ஒருத்தரை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போது வந்து பேசப்படக்கூடியவங்க இந்த துளசி. இவங்களுக்கு வயசு 42, ஏற்கனவே இராணுவத்தில் பணியாற்றியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு நபரை தான், அதாவது சினிமோட்டோகிராஃபியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் இவங்க மணந்திருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்க. இப்போது அவங்க இராணுவ பணியெல்லாம் திறந்துட்டு 2002 தேர்தலில் போட்டிக்கிட்டு சில பொறுப்புகள்லாம் வச்சாங்க. தொடர்ச்சியாக படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு ட்ரம்பினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இயக்கங்களுக்கு சாதகமாக போய் முடிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க காங்கிரஸ் சபை எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் ட்ரம்ப் வந்து அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்டவங்க எப்படி மிடில் ஈஸ்டில் உள்ள விஷயங்களை கையாளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒபாமா பீரியடில் இருந்தப்போ இவங்க வந்து ஜனநாயக கட்சியில் ஒரு பொறுப்பில் ஜனநாயக கட்சிக்கு எதிராக குடியரசுக் கட்சியில் வந்து இவங்க ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. அப்போ வந்து ஒபாமாட்ட அவங்க விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது, இந்த சிரியாவில் ஆசாத் அப்படிங்கிறவருடைய ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். அப்போது அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். காரணம் என்னென்னா, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா
வேறு சில குழுக்கள் வந்து சிரியாவை ஆக்கிரமிப்பு செஞ்சுருவாங்க அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையோட ஒரு பெரிய திட்டத்தை கையில் கொடுத்து ஒபாமாவை அசாத்தினுடைய ஆட்சி வந்து முடிவடைஞ்சிடக்கூடாது, சிரியாவில் ஜனநாயகம் இருந்ததுன்னா மட்டும்தான் அமெரிக்காவில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவங்க தான் இவங்க. ஸோ மிடில் ஈஸ்டின் மீது மிகப்பெரிய அளவிலான கவனம் கொண்டவங்க தான் இந்த துளசி. அப்படிப்பட்டவங்கள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 2022க்கு பிறகு, அதாவது இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் வந்து பெரிய அளவில் அட்டாக் நடத்தி உக்ரைனால் அட்டாக் பண்ணப்பட்டதில் அந்த நிகழ்வுக்கெல்லாம் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஜெர்மனியினுடைய சான்சலர் ஓலாஃப் அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஃபோனில். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த டாக் வந்து போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் ஜெர்மனியோட புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை புட்டின் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதில் முக்கியமாக துருக்கியோடு கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம், அதோடு சேர்த்து இப்போ உக்ரைனோடையும் அவங்களுடைய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் முடிஞ்சதற்கு பிறகு உக்ரைனுடைய ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வாரனுடைய தற்போதைய சுச்சுவேஷன், அடுத்த கட்டமாக செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஒலாப் கிட்ட சில முக்கியமான விஷயங்களில் பகிர்ந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. இது முதற்கட்ட தகவல் தான். அடுத்தடுத்து வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தகவல்களை நான் அப்டேட் பண்ணுறேன். இத்தாலியினுடைய மெலோனி வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, சிரியாவில் மிக முக்கியமாக யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அதில் இத்தாலி படையும் இருக்குது, அவங்க மீது தாக்குதல் நடத்தியிருக்கீங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய அந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ லெபனானில் அவங்களுடைய தாக்குதல் நிறுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக வைக்காமல் எச்சரிக்கையாக எடுத்திருக்காங்க இஸ்ரேலுக்கு. ரொம்ப காலமாக பேசாமல் இருந்தாங்க மெலோனி இஸ்ரேலை பற்றி, இப்போ மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நெதன்யாகு ஒரு இனப்படுகொலையாளர்னு நிறையா நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இத்தாலியும் ஒரு பங்காக கூடிய விரைவில் அந்த அறிவிப்பை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு புறம் கிரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎஸ்ட இருந்து F-35 உள்ளிட்ட இந்த போர் விமானங்கள்லாம் 40 வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கிரீஸை வந்து தனக்கான தளவாடமாக, தனக்கான ஏர்பேஸ் வந்து வைக்கக்கூடிய இடமாக அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. ஸோ கடன் கொடுத்து உதவுறாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேலிடமிருந்து அயன்டோம் டெக்னாலஜியை வந்து கடனாக வாங்குவதற்கான வேலையை இப்போ கிரீஸ் செய்ய போகிறாங்க. ஸோ கிரீஸ் அடுத்த கட்டமாக பேசப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாக மாறி போய் நிற்கிறது. துருக்கி எப்படி வந்து நாட்டோவில் அங்கத்தினராக இருந்து பெரிய அளவில் காரியங்களை சாதித்து கொண்டு தனக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி குவிக்குதோ, அதே மாதிரியான வரிசையில் இப்போ கிரீஸும் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மிடில் ஈஸ்ட் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகம் சார்ந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உண்மையை அப்படியே உள்ளபடி கொண்டு வந்து சேர்க்கறதுல பிரசாத் சிக்னேச்சர் உண்மையிலேயே பெருமை கொள்கிறது. அதற்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. செய்திகள் உண்மையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.